ஹலோ கைஸ், இன்னைக்கு என்மேப்ல டே 4 பார்ப்போம். ஒரு 2 நாளாக வீடியோ போட முடியல. இன்னைக்கு வந்துட்டு டே 4 பார்த்துவோம். ஓகே, டேரெக்டாக நம்ம காலிங் சென்ட் ரன் பண்ணுறோம். ஜோன் பண்ணிக்கிறேன். சூடோஸு போட்டு சூப்பர் சமாளிப்போம். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஓப்பன் பண்ணி என்மேப் ஐஃபன் ஹெல்த் போட்டு ஃபயர்வால் அண்ட் ஐடிஎஸ் இதுதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் எஃப். ஓகேங்களா, வாங்க ட்ரை பண்ணுவோம். என்மேப் ஐஃபன் எஃப். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஐபி வேணும் இல்லையா, என்னோட விண்டோஸ் ஐபி எடுத்துக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட ஐபி. இதை நான் போட்டு என்டர் பண்றேன். ஓகே, நமக்கு எப்பயும் போல அந்த 3 போர்ட் ஓப்பன்ல உள்ளது மட்டும் காமிக்குது. ஒன்ஸ் வந்து நம்ம விண்டோஸ்ல டைப் பண்ணுவோமா, விண்டோஸ்ல டைப் பண்ண வருமா, அதே ஐபியா இருக்கு, சேம் ஐபி. ஓகே, ஒர்க் ஆகுது. ஃப்ராக்மெண்டேஷன் இந்த மோடுக்கு பேர். ஓகேங்களா, இந்த ஸ்டெப். ஆறு 7 ரொம்ப ஸ்லோவால இருக்கு. ஸோ காலையில் நெக்ஸ்ட்ல ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து விண்டோஸில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம விர்ச்சுவல் மிஷினில் யூஸ் பண்ணுறதுனால அது சம்டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரொம்ப ஸ்லோவாக போகுது. அகைன் இங்கே ட்ரை பண்ணுவோம். இல்லை, நமக்கு வந்து இங்கே ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இதோட ஐபி எடுத்து பார்ப்போமா. ஓகே, புக்லன்றனால நமக்கு வந்து ஒய்ஃபை டாங்கல் உள்ளது. என்மேப் ஐஃபன் எஃப் 127.0.0.1 ஒன்ஸ் ஐபி செக் பண்ணீங்க. ஓகே, ஏதோ எரர் ஆகுது. நமக்கு கனெக்டர்ல தான் இருக்கு. எவ்வளோ நேரம் இருக்கு, 58 வந்துருக்கு. ஸோ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இன்னும் 1 மினிட்ஸ்ல வந்து முடிய போகுது. ஓகே, அது ஒரு சைடு ரன் ஆகட்டும். நம்ம அடுத்து ஒன்று பார்த்துருவோம். இதே கமெண்ட்ல ஐஃபன்
VPN யூஸ் பண்ணுவேன். அதுலேயே அது ஒர்க் ஆகுதா? இல்லை, அது கவுண்டே ஆகலை. ஓகே சரி, ஓகே, நமக்கு விண்டோஸில் அது கிடைக்கட்டும். அது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாபிக் போவோம். எவ்வளோ வந்திருக்கு? 83%. ஐஃபோன் MTU அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். ஐஃபோன் MTU போட்டுட்டு ஒரு 50 பேக்கேஜ் வந்து நம்ம சென்ட் பண்றோம். ஓகேங்களா, அந்த ஐபி அட்ரஸ்க்கு. அதாவது விண்டோஸ் ஐபி அட்ரஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றா, உங்களுக்கு வேற ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். 50 இல்லைன்னா ஒரு 100 200 அந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாம் சென்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்க எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா, rate of payload mostly இல்லையே, பேலோடு வராது. இதான் சொல்லுது. ஓகே, இங்க நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. வீட்டில் ஆகிட்டு ஆஸ்டப்லாம் ஆகிட்டு ஓகே, ஆனா நமக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது. இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, நம்ம இதுலயே வந்து பார்ப்போம். விண்டோஸ்லேயே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் ரெண்டுத்துக்குமே சேம் கமாண்ட் தான். ரெண்டுத்துக்குமே சேம் கமாண்ட்ன்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். வேற ஒரு அட்டாக் ஆகுது, இதுல பண்ண முடியுதான்னு பார்ப்போம். பண்ண முடிஞ்சுன்னா அதை ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாபிக் டி யூஸ் பண்ணி பார்ப்போம். டிகாஸ் அதாவது டிகாஸ் மோட் அப்படின்னா நம்ம வந்து டாஸ் மோட் அடிக்கிற மாதிரி இது. ஓகேங்களா, அதை ட்ரை பண்ணுவோம். ஐஃபோன் கேபிட்டல் டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஐபி ரேண்டமா போடுவோம். 192.168.2.1. அதுக்கப்புறம் கமா வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு ஐபி போடுவோம். 92.162.1.1. நெக்ஸ்ட் ஒரு கமா வச்சுட்டு இப்போ வந்து நம்மளோட ஒரிஜினல் ஐபி
192.168.1 sorry 56.1 இந்த மாதிரி டாஷ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஐபி அட்ரஸ் தான் போகும், ஃபேக் ஐபி அட்ரஸ் போகும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஐபி அட்ரஸ் டைரக்டா உள்ள போகும். அது எப்படின்னா ஒரு இமேஜ் ஃபார்மேட் காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இதுக்கு வந்து அட்டாக் பண்றோம். இன்டர்நெட்ல இருந்து இங்க அட்டாக் ஆகுது, அட்டாக்ல இருந்து ஃபயர்வால் போகுது, ஃபயர்வால்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணாது. அதுல வந்துட்டு நீங்க ஒரு 3-4 ஐபி முன்னாடி போட்டு ரேண்டமா போட்டு ஒரு ஐபி வந்து நம்மளோட ஒரிஜினல் ஐபி உள்ள இறக்கணும்னா உள்ள போயிடும். அதுதான் இந்த கான்செப்டே. ஓகேங்களா? இதுல கொஞ்சம் கிளியரா இருங்க, ஏன்னா இது கம்பெனில கண்டிப்பா தேவைப்படும். இந்த மாதிரி போட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. நமக்கு அங்கேயே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேயுமே ஸ்கேன் ஆகல, ஆனா வந்துட்டு ஆஸ்டப் ஆயிடுச்சு, ஐபியும் ஓகே ஆயிடுச்சு. ஃபில்டர் ஆயிடுச்சு, நோ ரெஸ்பான்ஸ். ஓகேவா? சரி, ஓகே, செகண்ட் மோடுக்கே போவோம். nmap -ntu ஒரு 100 பேக்கேஜை வந்து நம்ம சென்ட் பண்றோம். 7.0.0.1 இந்த ஐபிக்கு நம்ம வந்து சென்ட் பண்றோம். ஓகே, டேட் ஆஃப் பேலோட்ஸ் இருக்குது. பேலோட்ஸ் என்கிட்ட இல்லை. பேலோட்ஸ் 0.1 சரி, ஓகே, எனக்கு ஒர்க் ஆகல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு மோட் இருக்கு. ஓகேங்களா? இதை மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னு தெரியல, ஐபி அட்ரஸ் எதுவுமே இதாக மாட்டேங்குது. nmap D இங்க வந்து ட்ரை பண்ணுவோம். 192.168.1 ஓகே, இந்த மோடு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒர்க் ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு நமக்கு ஒரு 2 போர்ட் வந்து அவைலபிளா இருக்குன்றத காமிக்குது. இது என்னோட விர்ச்சுவல் மிஷினோட ஐபி அட்ரஸ் இது. ஆனா எனக்கு வந்து விர்ச்சுவல் மிஷினை மென்ஷன் பண்ணல, ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும் ஆஸ்டப் ஆயிருக்கு. ஓகேங்களா? க்ளோஸ்டு டிசிபி போர்ட்ஸ் ரீசெட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணுமா? எஸ் வருது, எஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ். ஸ்கூபி சோர்ஸ் அட்ரஸ் இது. ஓகேங்களா? மெத்தட் அட்டாக் மெத்தட். எஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வெப்சைட் கொடுக்கலாம். www.instagram.com இந்த மாதிரி போட்டு நம்மளோட ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபயர்வால் வந்து, அதாவது
ஃபயர்வால் லேக் இருக்குல்ல, அதாவது லேக் வச்சிருப்பாங்கல்ல. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பாக்குறாங்க அப்படின்னா, எந்த இடத்துல ஏதாவது அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து லேக் காட்டும், லாக் ஃபார்மட்ல காட்டும். அந்த லேக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வழியாக இந்த ஐபி அட்ரஸ் வந்த மாதிரி காமிக்கும். அதாவது இன்ஸ்டாகிராம் வந்து அவங்களோட கம்பெனி வந்து அட்டாக் பண்ண மாதிரி காமிக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி மெத்தட்ல அட்டாக் பண்றது. ஓகேங்களா? என்ன சொல்லுது, ஓகே. capital S, I5D. என்ன ப்ரூஃப் நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்றோமா, ஒய்ஃபைன்றதுனால ஒய்ஃபைன்னு கொடுத்துருங்க. என்டர். இல்லை அப்படி வரல. V0 கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு டார்கெட் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் கொடுத்து பார்த்தாலுமே நமக்கு வந்துட்டு இதாகல. ஈனா இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? சரி, அகைன் வந்துட்டு இப்படியே இ மட்டும் யூஸ் பண்ணுவோம். பண்ண சொல்லுது ஆப்ஷன் ரிக்வெஸ்ட். ஓகே, அதுவும் வரல. 92.68.56.1 இந்த மாதிரி போட்டு, இந்த போர்ட் வந்து ஒய்ஃபைல இருக்குல்ல, அதனால ஒய்ஃபை நம்ம கொடுத்து பார்ப்போம். இல்ல, நமக்கு இது வந்து ஒர்க் ஆகல. நீங்க வந்துட்டு ஈத்தர்நெட்ல யூஸ் பண்ணி பாருங்க. ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்து நமக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே ஆகிடும். இல்லைன்னா ஃபேக் யுவர் சோர்ஸ் அட்ரஸ் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அட்டாக் போவோம். இதுல வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஜி யூஸ் பண்ணுவோம். அதாவது சோர்ஸ் போர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட்ல இருக்கு. நீங்களாம் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால நீங்க ட்ரை பண்ணாமலும் விட்டுறாதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஜி கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு வந்து போர்ட் இங்க வந்து ஷோ ஆனிச்சு இல்லையா, 135. ஓகேங்களா? அந்த போர்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன் 135 ஸ்பேஸ் விட்டு நம்மளோட ஐபி அட்ரஸ் 127.4.0.1. ஓகேங்களா? இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு, அதாவது செக் பண்றோம்ல, அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து பாருங்க. அந்த போர்ட்ல உள்ளது மட்டும் நமக்கு வரணும். அந்த மாதிரி இந்த மெத்தட் வந்து சோர்ஸ் போர்ட். ஓகேங்களா? அதுவும் கொடுத்து பார்த்தாச்சா? அதுக்கும் நம்ம வந்து சேம் தான், அதே மாதிரி தான் நமக்கு வருது. எனக்கு என்னமோ ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இது ஒர்க் ஆகாத மாதிரி.
என்மேப்ல வந்துட்டு டார்கெட் செட் பண்ணுங்க. இங்க வந்துட்டு ஐபி அட்ரஸ் 127.0.0.1 ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம போர்ட் கொடுக்கோம் இல்லையா, ஆப்ஷன் ரிப்பீட். ஓகே, இது வரல. ஜி ஓகே. அதாவது இந்த ஆப்ல வந்துட்டு நமக்கு அதே இதுதான் வருது, அதே சேம் ரெஸ்பான்ஸ் தான். சாஃப்ட்வேர் போடுறதுனால போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது க்ளோஸ்ல இருக்கு, டிசிபி போர்ட்ஸ் ரீசெட் ஆயிருக்கு. ஓகேவா, நம்ம இப்போ வந்து 3 மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். விண்டோஸ், காலி லினக்ஸ், அப்புறம் நம்ம இது என்மேப் சாஃப்ட்வேர்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு இது போவோம். நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து ஐபி வந்து இதாச்சு அப்படின்னா கிடைக்கும். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இது ப்ராக்சி ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ப்ராக்சி போட்டால் தான் வரும். ப்ராக்சி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரே ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் அதான் ப்ராக்சிஸ். இங்க வந்துட்டு நம்ம வந்து https semicolon / 192.pixel.1.1 next https semicolon / 127.0.0.1 இந்த மாதிரி போட்டுட்டு என்டர் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுது, அதாவது ப்ராக்சி இல்லைன்னு சொல்லுது. எனக்கு ப்ராக்சி வந்து எனேபிள் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா இந்த அட்டாக் பண்ணிடலாம். ஓகேங்களா, கம்பெனி சாஃப்ட்வேர்ல ப்ராக்சி வச்சிருப்பாங்க, ப்ராக்சி வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு மெத்தட் இருக்கு. இதுலயும் உங்களுக்கு வந்து எதுக்காக நம்ம ப்ராக்சி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது ஒரு VPN மாதிரி. இப்போ உங்க ஐபி வந்து இந்த ஐபி வச்சு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியை டார்கெட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து டக்குனு உங்களோட ஐபியை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணிட்டாங்கன்னா உங்களால இந்த ஐபியை வச்சு நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்காக நம்ம வந்துட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 3-4 ஐபி வந்து கொடுத்துட்டு நம்மளோட ஐபி வந்து கடைசியா கொடுக்கலாம், இல்லை சென்டர்ல இந்த மாதிரி கொடுக்கலாம். அது வந்து ப்ராக்சி எனேபிள் பண்ணிட்டு நீங்க கொடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஐபி வந்து உள்ள போயிடும். அதாவது இந்த இமேஜ்ல காமிச்ச இல்லையா, இந்த மாதிரி இந்த மெத்தட்ல வந்துட்டு இதெல்லாம் ஃபேக் ஐபின்றதுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிடும், உங்களோட ஐபி டைரக்டா உள்ள போயிடும். அதுக்காக தான் அது ப்ராக்சி யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு nmap data yes string, அதுக்கப்புறம் 127.0.0.1 ஐபி கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஐபி எதுவும் ஸ்கேன் ஆகவில்லை.
டார்கெட் ஸ்பெசிஃபை. சரி, ஓகே. நமக்கு டேட்டா ஸ்ட்ரிங் வந்து ஒர்க் ஆகல. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்தையுமே நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதை ட்ரை பண்ண உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் லென்த் பார்ப்போமா? சரி, ஓகே. என்மேப் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? லென்த் இருக்கு. அதே மாதிரியே இங்க ஒரு என்ன செட் பண்ணணும்னா ஒரு 50 போட்டுருவோமா? ஒரு 100 ms போட்டுருங்க. அதாவது டேட்டா லென்த்து இதுல வந்துட்டு 100 ms குள்ள நீ வந்துட்டு மில்லி செகண்ட்குள்ள எனக்கு வந்து அதை எடுத்து கொடு அப்படின்றதுதான் இதோட இது. நீ இப்ப ஏதாவது ஒண்ணு வந்து ரன் பண்ணிட்டு இருப்பீங்க, ரொம்ப நேரமா டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை ட்ரை பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 100 மில்லி செகண்ட்ல எனக்கு எடுத்து கொடு. ஓகேங்களா? இப்ப எடுத்து கொடுத்துச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஸ்பீடா டக்குன்னு எடுத்து கொடுத்துரும். இதே கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுலயே வந்துட்டு 400 மில்லி செகண்ட்ல எனக்கு எடுத்து கொடு. பிங் ஸ்கேன் ஆகுது. ஓகே, நமக்கு 400 மில்லி செகண்ட்ல எடுத்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. நீங்க ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? அதோட இது ஃபாஸ்டா வந்துச்சுங்களா? இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டாவும் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம யூஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியாகவும். ஐஃபன் TTL. ஓகேவா? TTL அப்படின்னு போட்டுட்டு இதுவுமே அதே கான்செப்ட் தான். 300 ms கொடுத்துட்டு ஐபி அட்ரஸ் போடுங்க. 92.56.1 DD options 0 to 350 தான் இருக்கும். சரி, ஓகே. டூ 55 தான் இருக்கணுமா? அதனால நம்ம வந்து 200 போட்டுவோம். ஓகேவா? சேம் ரிசல்ட். சிம்பிளா நம்ம கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு காஸ்ட் பாகுதான்னு செக் பண்ண முடியும், ஐபி அட்ரஸ் இதுக்கான செக் பண்ண முடியும், கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேவா? நம்ம இப்போ பார்த்த செகண்ட். ஓகே, இங்க வந்து 21, இங்க 96. அதாவது 50 கொடுத்ததுல வந்து 21 ms வந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 400 கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா 13 செகண்ட்ஸ்ல வந்துச்சு.
100 கொடுத்ததுல 24 செகண்ட்ஸ். ஓகே, சிம்பிளா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம். டேட்டால இன்னொரு இது இருக்கு. டேட்டா லென்த்ல எம்எஸ் போடாம பேக்கேஜஸ் மட்டும் நம்ம சென்ட் பண்ணி பார்ப்போம். இது டேட்டா லென்த்ல பேக்கேஜஸ் மட்டும் நம்ம சென்ட் பண்ணி பார்க்குறோம். சென்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகுது. ஓகேவா, அதுவும் நமக்கு சக்சஸ் தான். ஓகே, கடைசி லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்தாச்சு. மேக் அட்ரஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். மேக் அட்ரஸ் வச்சு பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஒரு ரேண்டமா ஒரு மேக் அட்ரஸ் போட்டுங்க. ஓகேவா, 3 டிஜிட் தான் வரும். ஓகே, இதுக்கப்புறம் 2 டிஜிட்ல இருக்கும். இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா மேக் அட்ரஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களோட மேக் அட்ரஸ் வச்சு ட்ரை பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் உங்களோட மேக் அட்ரஸ் வச்சு ட்ரை பண்ணிடாதீங்க. அதுக்கு வந்துட்டு நமக்கு இன்பில்டாகவே வந்து காலி லினக்ஸில் இருக்குது. மேக் சேஞ்சர் அப்படின்னு போட்டுட்டு -h யூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்பில்டாகவே மேக் அட்ரஸ் இருக்குது. அதாவது மேக் சேஞ்சர் இருக்குது. இதை வச்சு நம்ம மேக்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு மேக் அட்ரஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிட்டப்பில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டே 5 பார்ப்போம். டே 5ல் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் வரும். நீங்கள் இந்த இப்போ கொடுத்துருக்க ஒரு 10 டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் வந்துட்டு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இது எல்லாமே நம்ம எடுக்கிறது. அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணி நோட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். சில இது நீங்கள் உங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ் எதுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள் பண்ணிங்க, கூகுள் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா ChatGPTல கேளுங்க, இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுட்டா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.